கும்பராசிக்கார அன்பர்களே, இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பெரும் கவலைகளையும் துன்பங்களையும் வாழ்க்கையில பார்த்துட்டாங்கங்க. எப்போதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி சந்தோஷங்களா வாழ்க்கையில பார்ப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எப்போதும் அதிகபட்சமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது கஷ்டம், பிரச்சனை, சண்டைகள் தான். அதுவும் கும்பராசினுடைய வாழ்க்கையில சொல்லவே வேண்டாங்க. குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்வீங்க? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே துன்பம், கஷ்டம், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா நீங்க அதெல்லாம் எப்படி பண்றீங்க அதை பார்க்கணும்ல. முக்கியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு ஏமாற்றத்தையும் தோல்விகளையும் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அன்புக்குரிய நபர்களிடம் ரொம்ப அன்பா இருப்பீங்க நீங்க. யாராவது ஒருத்தங்க உங்க கூட நெருக்கமா பேசினாலே போதும், அவங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவைப்படுதுன்னு எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு அவங்க மேல உயிரே வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு கொடுப்பீங்க இந்த கும்பராசிக்காரர்கள். என்னதான் இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு இது வேணும், இது தேவைன்றத புரிஞ்சு தெரிஞ்சு நீங்க அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு அவங்க கண் முன்னாடியே செஞ்சு அவங்களுக்கான எல்லாத்தையுமே நீங்க அன்போட செஞ்சு கொடுத்தாலும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவருடைய அன்பை இது நாள் வரைக்கும் ஒருத்தங்க கூட புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றாங்க யதார்த்தமான ஒரு விஷயம். இவர்கள் மற்றவர்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி, என்ன வேணும்னாலும் சரி, இவங்க கிட்ட கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. மாட்டேன், முடியாது, எதுக்கு நான் உனக்காக செய்யணும், அப்படி எதுவுமே ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. உனக்கு வேணுமாடா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க கும்பராசிக்காரர்கள். முக்கியமா கும்பராசிக்காரர்கள் மற்ற விஷயங்கள் எப்படி, அவங்க காதல்ல இவர்கள் சொல்லிக்கவே முடியாது. இவருடைய காதல் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லோருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவர் காதலை காமிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கடவுளை கண்ணீர் விட்டுருவாங்கன்னு சொல்றோம். அவ்வளவு அன்பு காமிப்பாங்க, அவ்வளவு பாசம் காமிப்பாங்க. உயிரே போனாலும் உனக்காக இருக்குண்டா கண்ணா அப்படின்ற மாதிரி அந்த காதல்ல இவங்க அவ்வளவு மரியாதை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் எப்போதுமே காதலிக்கக்கூடிய நபர்களிடம் பொய்யும் சொல்ல மாட்டாங்க, அவர்களை ஏமாற்றவும் மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, நீங்க கும்பராசியாக இருக்கக்கூடிய நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனா அதெல்லாம் விட தாண்டி நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், எனக்கும் உனக்குனா உன்னுடைய அன்புக்குரியவனதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிதான் இருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். என்னதான் இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடியதையும் மற்றவங்க மேல அன்பையும் பாசத்தையும் பயங்கரமா வச்சு உதவிகள் முதற்கொண்டு செஞ்சாலும் மற்ற நபர்கள் யாருமே இவர்கள் மேல பெருசா அன்பையும் காமிக்கிறது கிடையாது. இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு தேவையான உறுதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்லதையும் இவர்களுக்காக கொடுப்பதும் கிடையாது. தினமும் இவர்கள் மற்றவங்களிடம் அடி வாங்குறதும் சரி, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போயும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது இவர்களுக்காக தாங்க இருக்கும். இந்த நாள் வரைக்குமே இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் மற்றவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கியிருக்காங்கன்னா அது வேற யாரும் இருக்காது, இவங்களாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கும்பராசிக்காரருடைய வாழ்க்கை ஏண்டா வாழ்றோம், சாண்டது கடவுள்கிட்டே பேர்லாம் போல அப்படின்ற மாதிரி தோணாத நாட்களே கிடையாது. இவர்களுக்கு இரவு நேரத்துல தூக்கம்ன்றது கூட வராதுங்க. ஏன்னா பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம், இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்ற ஒரு பயம். பயம்னு சொல்றதை விட அந்த கவலை, தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறோம், தன்னுடைய குடும்பத்தை எப்படி தாங்க போறோம், தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா பிரச்சனையும் நம்ம எதை எப்படி நீக்க போறோம், செல்வ கஷ்டங்களை எப்படி நீக்க போறோம்னு ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு யோசிச்சு பயங்கரமா யோசிப்பாங்க. தலையே வெடிக்கிற அளவுக்கு யோசிப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களும் இந்த கும்பராசிக்காரர்கள் தான். ஏன்னா இவங்க எல்லாருமே அன்பு காமிக்கிறதும் சரி, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதும் சரி, அதெல்லாத்தையும் தாண்டி குடும்பம் தான் முக்கியம் நினைப்பாங்க கும்பராசிக்காரர்கள். இதனால கும்பராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன, எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் நம்ம என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சிடணும், எதையும் செய்யாம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக பயங்கரமா வேலை பார்ப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. என்னதான் இவர்கள் பயங்கரமா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு செல்வத்தை சேர்த்தாலும் இவர்களால முழுவதுமாக செல்வத்தை சேர்த்து குடும்பத்தை சந்தோஷப்படுத்த முடியல. அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயமும் உண்மையும் கூட. இது நாள் வரைக்கும் நீங்க கண்ட கனவுகள் எல்லாமே நிறைவேறாமலே போயிருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்க்க ஒண்ணும் நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில். தோல்விகள் எல்லாத்தையுமே தூர ஓரமா வச்சுட்டு சந்தோஷத்தை, மகிழ்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கொண்டு வர போறீங்க. சரி, உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது, முக்கியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் இருக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, கும்பராசிக்கார அன்பர்களே,
உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது எடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? நீங்க இந்த எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தின் மூலியமாக தாங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்குன்னு உறவுகள் பெருசா இருந்திருக்காது. உங்களுக்குன்னு அன்பும் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இதற்கு முன்பு செஞ்ச விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட எல்லாரும் தெரிய வர ஆரம்பிப்பாங்க. இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வேலையும் கிடைக்க போகுது. பல நாட்களாக நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அப்படிப்பட்ட ஒரு வேலை. எத்தனையோ நாட்கள் நீங்க வேலை தேடி அழன்னு அலைஞ்சிட்டீங்க. முக்கியமா உங்களுடைய உடம்போட வெயிட்டே குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேலை தேடி அலைஞ்சதுல. அவ்வளவுக்கு மன வருத்தமும் இருக்கு. வேலை தேடி அலையிறீங்க. தினமும் ஒரு ஒரு நாள் வேலைக்கு காலகட்டால தேடி போறாங்க அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரர்கள் காலை 9 மணி 8 மணி போறாங்க அப்படின்னா, இரவு 9 மணி 8 மணிக்கு தான் வருவாங்க. இந்த நேரத்துல சாப்பிட்றது ஒரு வேலையாக தான் இருக்கும். 3 வேலை கூட சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 1 இல்ல 2 வேலை தான் சாப்பிடுவாங்க. அதிகமாக இவங்ககிட்ட சாப்பிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம். ஏன்னா வேலை கிடைக்கல கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு வேலையை தேடி பயங்கரமா அலைவாங்க. இப்படி இவர்கள் வேலையை தேடி அலையும் போதும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க, பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நடந்து போவாங்கங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவோ நாட்கள் எந்தெந்த வேலைகளுக்காகவோ ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி பஸ்ல போறத விட நடந்து போயிடலாம். 10 ரூபாய் மிச்சம் வச்சா நாளைக்கு எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த அளவுக்கு செல்வத்தை சிக்கனமா வச்சுக்கக்கூடிய நபரும் நீங்க தான். என்னதான் நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டால் செல்வத்தை சிக்கனமா வச்சுட்டாலும் நீங்க ஒருத்தங்க அப்படி இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடந்துருமா? உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி யாருமே இல்லைங்க. இந்த சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா, சின்ன வயசுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சேர்க்க சரியில்லைப்பா உனக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரிதான் கும்பராசனுடைய வாழ்க்கையில இவர்களுடைய குடும்பத்தார்களும் சரி, நண்பர்களும் சரி, இவங்க கூட இருந்து இவங்களை அப்படியே எப்படி சொல்றதுன்னா, அட்டைப்பூச்சி மாதிரி ரத்தத்தை உரிவாங்க பாத்தீங்களா? அட்டைப்பூச்சி எல்லாம் நம்ம உடம்புல வந்து ரத்தத்தை அப்படியே உரியும், கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிடும். அது போல இந்த கும்பராசினுடைய ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். இவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, மற்றவங்களுக்கு இவருடைய கஷ்டம் என்பது புரியாது. எப்படியோ இருக்கு, எனக்கு அதை பத்தி தெரியல, கவலை. நாளைக்கு எனக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு எனக்கு இந்த செலவு இருக்கு, நாளைக்கு எனக்கு போன் வேணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரிங்க, அதை பத்தி ஒரு ஒரு கவலைகளும் பட மாட்டாங்க மற்ற நபர்கள். ஆனா கும்பராசி மேல எல்லா விதமான கஷ்டத்தையும் சுமைகளையும் தூக்கி வச்சிருவாங்க. இப்ப ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர்னா ஒரு 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 30 கிலோ 35 கிலோ அப்படின்னா யதார்த்தமா ஒருத்தக்க தூக்க முடியும். ஒரு 40 கிலோ 50 கிலோ கூட வச்சுக்கலாம். அவன் மேல கொண்டு போய் 200 கிலோ 300 கிலோ வச்சா தாங்குவானா? அதுதான் கும்பராசிக்காரர்களையும் தாங்க முடியாம போச்சு இப்ப வரை. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்காகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல எதிர்பார்த்த மாதிரி வேலையும், அதோடு சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, சம்பளமே இன்னை வரைக்கும் உயரவே நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல சம்பள உயர்வும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பல நாட்கள் கனவு என்ன தெரியுமாங்க? ஒரு தொழில் தொடங்கிட்டாலே போதும் சாமி, நிச்சயமா நான் வாழ்க்கையில வெற்றி பெற்றுவேன். அதற்காக தான் இவ்வளவு நாள் படாத பாடுபடுறேன், ஆனா முடியல, தோத்துக்கிட்டே இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்களே, அது நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க இவ்வளவு காலமா தொழில் தொடங்கும் நினைச்சீங்கல்ல இந்த கும்பராசிக்காரர், அப்படிப்பட்ட கும்பராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஏற்ற காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இவர்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, கும்பராசனுடைய மிகப்பெரிய கனவு, ஒரு ஆசை இல்ல லட்சியம் கூட வச்சுக்கலாம். அது என்னன்னா, என்றாவது ஒரு நாளாவது நான் சொந்தமா ஒரு வீடு கட்டி அங்க ஒரு நாள் நிம்மதியை தூங்குனா போதும் சாமி. அப்படி தூங்கும்போது செத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி ஒரு நாளாவது நான் ஆசை மாதிரி தூங்குறேன் சாமி. பயமா இருக்கு தினமும். இப்ப நான் இருக்கிற வீட்டுலலாம் காலை மடக்கி தான் படுப்பேன், நிமிட்டி கூட படுக்க முடியல, கஷ்டமா இருக்கு. நானும் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க. எதுக்கு? என்னுடைய பெற்றோர்களும் கஷ்டப்படுறாங்க, அது என்னால தாங்கிக்க முடியலையே. இதற்கு ஒரு மாற்றம் வேண்டாமா அப்படின்னு இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பவோ யோசிச்சிட்டாங்க. ஆனா என்ன முயற்சி பண்ணி பண்ணி தோத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய முயற்சிக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது. இது நாள் வரைக்குமே நீங்க காதலுக்காக எல்லாத்தையுமே செஞ்சிருக்கீங்க. உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல. உங்களுடைய இந்த காதல் வாழ்க்கையில இனி முக்கியமான முடிவுகளும் வெற்றிகளையும், முக்கியமா உங்களுடைய காதல் பிரிஞ்சு இருந்திருக்கலாம். உங்களுடைய காதலை விட்டுட்டு, காதலை விட்டு ரொம்ப காலமா பிரிஞ்சே இருந்திருப்பீங்க, சேர முடியாம இருந்திருப்பீங்க. சே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம், ஒரு கவலை மனசுக்குள்ள பயங்கரமா இருக்குது உங்களுக்கு. இவ்வளவு நாள் சேர முடியாத சேராத ஒரு வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைன்றது உண்டாக போகுது. திருமணமாகி விட்டு பிரிஞ்சிருக்கலாம். என்னடா இது, திருமணம் இப்பதான் ஆனிச்சு, அதுக்குள்ள நம்மளை விட்டு போறாங்களேன்ற ஒரு வருத்தம் கூட உங்களுக்கு இருந்திருக்கா. அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு ஏற்ற காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல முன்னேற்றங்களை மட்டுமே தான் பார்ப்பீங்க.
இதற்கு முன்பு முடிவுகள் எடுத்தாலும் ஆதரவு தெரிவிக்கவும் யாரும் இருக்க மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் நான் ஏப்பா செய்யணுன்ற மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க. உங்களுடைய உயிரியை வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுவதற்கான ஏற்ற காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது. தொடர்ச்சியா சொல்றேங்க, இன்னைக்கு இல்லை, தொடர்ச்சியா ஒரு சில காலங்களாகவே மற்றவர்கள் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்ற தெரிஞ்சும் நீங்க அவங்கள திட்டாம பொறுமையா அவங்ககிட்ட பேசி எப்படியாவது மாத்தலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு மாறுதல் இல்லை என்றாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல